சுதந்திர போராட்ட வீரரும் கம்யூனிஸ்ட் தலைவருமான நல்லக்கண்ணு இன்று உயிரிழந்த நிலையில அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சமீபத்தில் இரங்கலை தெரிவிச்சாரு. உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த கம்யூனிஸ்ட் தலைவர் என்று காலமாக இருக்காரு. அவருடைய மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் தலைவர்கள் அப்படின்னு பலருமே இரங்கலை தெரிவிச்சாங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், விவசாயிகளுக்காகவும் மக்களுடைய உரிமைகளுக்காகவுமே தம்முடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை செலவிட்ட போராளி தோழர் ஐயா ரா நல்லக்கண்ணு அவர்கள் காலமான செய்தி அறிந்து மனவேதனை அடைந்தேன். அவருடைய இழப்பு இந்த நாட்டிற்கும் கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களுக்குமே ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரை பிரிந்து வாழும் அவருடைய குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இவர் மட்டுமல்ல, இவரை அடுத்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுமே மாறாத கொள்கை பிடிப்புடன் வாழ்ந்து மறைந்த தோழர் திரு நல்லக்கண்ணு அவர்களுடைய இழப்பு தமிழக மக்களுக்கு ஈடு செய்ய முடியாதது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும், ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு அவருமே அவருடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சிருக்காரு. இப்படி பொதுமக்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே இவருக்கு இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு இருக்காங்க.